ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அட இதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்தது இதுக்கு மேலே ராகினியோட ட்ரூத் ரிவியல். அது இப்போதைக்கு கொண்டு வராட்டியும் ஏதோ ஒரு ட்ரூத் ரிவியலை கொண்டு வந்தாங்களே, அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவும் தெரியாதுமா, எல்லாமே என் பொண்டாட்டி தான் சொல்லி கொடுத்தா, நான் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தது அப்படியே கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகிணியை மாட்டி விட்டாங்க பாருங்க. ஒரு அரை அப்படியே நம்ம மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக போட்டாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு. ஆனால் ரோகிணியை மட்டும் போட்டிருக்கக்கூடாது, சேர்த்து மனோஜையும் 4 போட்டிருக்கணும். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. மேபி நாளைக்கு எபிசோடில் போடுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக மனோஜுக்கும் விடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இங்கே ஒரு 30 லட்சம் ஆல்ரெடி ஏமாந்து வேற போயிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து தான் வந்து தேடிட்டு இருக்காரு அந்த பணத்துக்காக. ஆனால் இது வேறு லெவல் ட்விஸ்ட்டு. பட் எங்கெங்கேயோ சுற்றி நான் கூட ஃபோன்லேயே ஃபோட்டோ காமிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் எதிர்பார்த்தேன். அப்போல்லாம் இல்லை, இங்கே எதாவதுமாக ஃபோனை பார்க்கும்போது அந்த மூஞ்சியை கண்டுபிடிச்சி அப்படி தான் வந்து ட்ரூத் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் எனிவேஸ் ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் எபிசோட்லேயே 2 ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று மனோஜ் ஏமாந்தது, அதாவது காசு கொடுத்து ஏமாந்து போயிருப்பார்ல, அதுவுமே ஒரு ட்ரூத் ரிவீல் ட்ராக் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிக் ட்ரூத் ரிவீல். 20 லட்சம் 30 லட்சம் பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதுவுமே வந்து ரிவீல் ஆகிடுச்சு. அங்கே 30 லட்சம் பணத்தை இங்கே வாங்கி இங்கே போட்டாங்க, அது இங்கே இப்படி போயிடுச்சு. அதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுமா, அதுதான் வந்து இங்கே போய் நடந்துகிட்ருக்கு. நீ செஞ்சதுக்கு நீ எல்லாம் அனுபவிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாப்போம், நாளைக்கு எபிசோடுக்கு நான் ரொம்ப இதாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்காக. இந்த இடத்துல விஜயோட ரியாக்ஷன் வந்து அல்டிமேட்டில் இருந்துச்சு. இதுக்கே இப்படின்னா அவங்களுக்கு மொத்தமுமே தெரிஞ்சால் எந்த லெவலுக்கு ஆடுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்பா வேறு லெவலில் இருக்கும்ல. பட் இதில் விஜயோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சு செய்வார். சும்மாவே நம்ம முத்து வந்து ஆடுவார். இப்போ 2 கால்லையும் சிலங்க கட்டியிருக்காரு, சொல்லவா வேண்டும். வேறு லெவலில் ஆட்டம் போடுவார். அவர் ஒரு பக்கம் பார்ப்போம் நடக்கும்போது சொல்லிட்டு. யாரெல்லாம் நாளைக்கு எபிசோடாக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.